विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंत गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहक्राशैककर्मणे। पंचदशी 7வது அத்தியாயம் திருப்தி தீபம் 63வது ஸ்லோகம் படிக்கணும். ஜன்மாதி காரணத் வாக்கியம் லக்ஷணேன ப்ருஹுபுராம் பரோக்ஷ்யேன கிருஹீத்வாதம் விசாராத் வ்யக்திமைக்ஷதம். ஜன்மாதி காரணத் வாக்கியம் லக்ஷணேன ப்ருஹுபுராம் பரோக்ஷ்யேன கிருஹீத்வாதம் விசாராத் வ்யக்திமைக்ஷதம். பஞ்சதசியில் 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 62 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் ஆத்மானம் சேத் விசானியாத் அப்படிங்கிற அந்த உபனிஷத் பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்தை முதல் ஸ்லோகமாக சொல்லி அதற்கு ஒவ்வொரு வார்த்தையை அடுத்து விளக்கிக்கிட்டு இருக்கார். இதில் பூருஷக அப்படிங்கிற வார்த்தை ஜீவாத்மா தத்துவம் சொல்லி முதல்ல சுருக்கமாக விளக்குனார். பிறகு ஆத்மானம் சேத் விதானியாத் உன்னை நீ அறிவாயாகில் அப்படிங்கிற கருத்தையும் விளக்கம் பார்த்தோம். அது யாருன்னு சொல்லும் பொழுது அது அயம் நீதான். அந்த அயங்கிற தத்துவத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தத்துவம் அயம்னா இந்த அப்படின்னு அர்த்தம். அது 19லேருந்து 96 வரைக்கும் விளக்குறார். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை அந்த பரம்பொருள் தத்துவத்தை விளக்குவதற்காக இந்த அயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதை எப்படி அறியணும்னா முதல்ல பரோட்ச ஞானத்தை கொடுத்து பிறகு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை விளக்குவதற்காக 7 அவஸ்தைகளை அறிமுகப்படுத்தினார். இங்கே விளக்கப்படுவது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். அதன் விளைவாக நம்மளுக்கு என்ன வருது? சோக நிவர்த்தி திருப்தி வருது. இந்த அத்தியாயம் திருப்தி பிரகரணம். அந்த பரோட்ச ஞானத்திற்கு எப்படி வருதுங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபங்கிறத 3 சொல்லி இதை 7வது மனிதன் உதாரணத்திலிருந்து விளக்க ஆரம்பித்தார். 10வது மனிதன் உதாரணத்தில் 10வது மனிதன் காணாமல் போச்சுன்னு சொல்லி அந்த உதாரணத்தை எடுத்து நம்ம விளக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன கருத்துன்னு சொன்னால், கடைசியாக பார்த்தது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நிறையா தடவை சொல்லியாச்சு. திருப்பி என்ன பரோட்ச அபரோக்ஷம் குழப்பம் வந்துடக்கூடாது. என்ன விஷயம்னா, பொதுவாக நீங்கள் சாதாரணமாக இந்த பரோட்சம் அபரோக்ஷம் மைண்ட் அந்த வார்த்தை இருக்கட்டும். பொதுவாக ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைகிற பொழுது எதுக்கு நுழைவோம்னு சொன்னால், முதல்ல திருப்தி இல்லை, ஏதோ ஒரு கடவுளை தேடினா நிம்மதியாக இருக்குன்னு உள்ளே வருவோம். இப்படி வர்றவங்களும் உண்டு.
சில பேர் கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வர்றவங்களும் உண்டு. கடவுளை பார்க்கணும், கடவுளை அறியணும், பிரம்மத்தை அறியணும். நம்மளை அறியணுங்கிறதெல்லாம் முதல்ல தெரியாது. கடவுளை எத்தனையோ பார்த்தாங்க, நம்மளும் கடவுளை பார்த்து கடவுளை அடைஞ்சால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் கடவுளை பார்த்து அடையலாம், கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரியாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைவான். இப்போ அடியார்கள் எப்படி வந்தாங்க? கடவுள் எங்கே சிவனவோ விஷ்ணுவோ வழிபட்டு அடையணும்னு உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு கடவுள் தத்துவம் முதல்ல எப்படி புகட்டப்படுதுன்னு சொன்னால், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் படைக்கிறார், அவர் தான் காக்கிறார், அவர் தான் அழிக்கிறார். இது பரோட்ச ஞானம். இது அவாந்தர வாக்கியம். நீங்கள் சொன்னார் இதை. இதுதான் எல்லா விதத்தையும் ஒவ்வொரு உபனிஷத்துலையும் இப்படி தான் விளக்கி இருக்குன்னு சொல்கிறார். இதை முதல்ல போனவுடனே நீ தான் கடவுள்னு சொன்னால் ஒன்று தலகால் புரியாது ஒருத்தனுக்கும். அதனால் என்ன வேதம் எப்படி நம்மளுடைய மனோதத்துவத்தை புரிஞ்சு கடவுள் இருக்கிறார், நீ கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முதல்ல சொல்லுது. அதை கடவுள்னு வச்சுக்கிறலாம், பிரம்மம்னு வச்சுக்கிறலாம், ஆத்மான்னு வச்சுக்கிறலாம். அந்த கடவுளை அடைய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும்ங்கிறதுக்காக கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்னு அறிமுகப்படுத்துகிற தத்துவத்துக்கு பேர் பரோட்ச ஞானம். ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குப்பா. அந்த ஐன்ஸ்டீன் கூட கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்பி அவர் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் படைச்ச ஒருத்தர் இருக்கணும்ப்பான்னு அவரே நம்பினார். எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. அது மாதிரி இதெல்லாம் இவ்வளவு படைப்புகள், இவ்வளவு சிருஷ்டியெல்லாம் இருக்கும்போது யாரோ ஒருத்தன் இருக்க வேண்டும்னு ஒரு நம்பிக்கை. அது சாஸ்திரமும் சொல்லுது, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ஞானத்தை அடைவது தான் பரோட்ச ஞானம். ஏதோ பரோட்ச ஞானம் எனத்தையோ ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்னமோ பரோட்சம் சொல்கிறாரு, பரோட்சம் புரியாமல் தெரிய வேணாம். சாதாரணமாக கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு தத்துவம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? கடவுள் ஆன்மீக வாழ்க்கையில் வந்த உடனே தெரிஞ்சுக்கிறோம். வராதவங்களுக்கும் அது தெரியும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நம்பி தானே வர்றாங்க. வேதாந்தத்துக்குள்ளே வர்றாங்களோ இல்லையோ, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நம்புகிறேன், அதோடு அவங்க நின்றுடுறாங்க. அதுக்கு மேலே வர்றதில்லை. அந்த பிறகு என்ன பண்ணுது? அந்த கடவுள் தான் நீயாக இருக்கிறாய், அந்த பரம்பொருள் தான் நீயாக இருக்கிறாய்ன்னு உபதேசம் பண்ணுவது தான் அபரோக்ஷ ஞானம். அது எப்படி, ஏன் அப்படி நானாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, அதுதான் உண்மையான ஆனந்த ஸ்வரூபம், நிறைவு ஸ்வரூபம், பூரண ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம்தான் நீண்டு உணர வைக்கிறது தான் அபரோக்ஷ ஞானம். இதை 10வது மனிதன் உதாரணத்தில் 10வது மனிதன் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றான். 10வது மனிதன் உண்மையிலே காணா போயிட்டானு இல்லை, உண்மையிலே இருக்கான். நம்ம ஆனந்தத்தை தேடித்தான் அலைகிறோம். ஒவ்வொரு ஜீவராசிகளும் எதற்கு முயற்சி பண்ணுதுன்னா, எறும்புலேருந்து தேவர்கள் வரைக்கும் ஆனந்தம் வேண்டும், துக்கம் போக வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய எல்லா ஜீவராசிகளுக்கும். எறும்பாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், லட்சியம் என்னன்னா துக்கம் போகணும், ஆனந்தம் வரணும். இதானே? அது எதுலைங்கிறதும் பிரச்சனை. அதுதான் கடவுள் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் சாஸ்திரம் சொல்லு. அது உன்னுடைய ஸ்வரூபம் நிரூபிக்குது சாஸ்திரம். அதை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாங்க? முதல்ல கடவுள் எங்கேயோ இருக்கிறார்னு சொல்லி பரோட்ச ஞானத்தை கொடுத்து, அந்த கடவுளுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சொல்லி அது உன்னுடைய ஸ்வரூபம் நிரூபிக்கிறதுக்காக இந்த முயற்சியெல்லாம் பண்ணுறார். இதை விரிவாக எடுத்து வித்யாரண்யர் அழகாக இந்த 10வது மனிதன் உதாரணத்தில், 10வது மனிதன் ஆற்றை கடந்து வரும்போது காணவில்லை என்று தேடுகின்றான், உண்மையில் காணாமல் போகவில்லை. நாம் ஆனந்தம் உண்மையில் நம்மிடம் இல்லாமல் போகவில்லை, ஆனந்தத்தை தேடி அலைகிறோம். அவனும் அதே மாதிரி தேடி அலைஞ்சான். ஒருத்தர் என்ன சொன்னார்? நீதான் 10வது மனிதன் இருக்கிறான் என்று சொன்னார். அப்போ அவனுக்கு பரோட்ச ஞானம் வந்தாச்சு. அப்போ எங்கேயோ ஆற்றுல அவன் போகலை, சாகலை, இருக்கிறான்னு நினச்சிட்டான். அப்போயே அவனுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. பிறகு என்ன சொல்கிறாரு? அந்த 10வது மனிதன் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுதான் நீங்கிறார். இப்படித்தான் வேதாந்தம் என்ன சொல்லுது? பிரம்மன் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத சாஸ்திரம் உபதேசம் பண்ணுது. உபதேசம் பண்ணி என்ன சொல்லுது? நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் இருக்கார். எங்கே இருக்கார்? வைகுண்டத்தில் இருக்கிறார், பிரம்மலோகத்தில் இருக்கிறார், சிவலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு நாமளும் நம்ம உண்மைதான். அதுவும் விவகார அடிப்படையில் இந்த உலகம் எப்படி உண்மையோ அப்படி பார்த்தா அதுவும் உண்மை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கடவுளுடைய சொரூபமும் உன்னுடைய சொரூபம் ஒன்றுதான், அதுவே நீயாக இருக்கிறாய் நிரூபணம் பண்ணுறது இந்த அத்தியாயத்தினுடைய தாத்பரியம். அது அபரோக்ஷ ஞானம். பரோட்சம் எங்கேயோ இருக்கின்ற கடவுளை
அது உன்னுடைய சொரூபமாகவே இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்கின்றார். அதற்காகத்தான் இந்த வித்யாரண்யர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி சொல்லணும்னு சொல்லி இந்த 10வது மனிதன் ஆற்றை கடந்து போன உதாரணத்தெல்லாம் சொல்லி சொல்கிறார். இதில் நம்ம பார்த்தோம், உதாரணத்தில் ஒரு விஷயம் போன கிளாஸில் பார்க்கும் பொழுது 10வது மனிதன் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டான், அந்த ஞானம் வந்தாச்சு. பிறகு அபரோக்ஷ ஞானம், அது நானாக இருக்கிறேன்னு வந்த பிறகு இந்த பரோட்ச ஞானம் பொய்யால் ஆகாதுன்னாரு. கடவுள் இருக்கிறாருங்கிறது பொய்யாயிருமா? கடவுளாகவே நான் இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அந்த கடவுள் இருக்கிற பொய்யாகுதுங்கிறத முதல்ல 10வது உதாரணத்தில் சொல்லி, அதே மாதிரி தான் இங்கேயும் பிரம்ம விஷயத்துலையும் சொல்லி சொன்னார். அதாவது நீ எப்படி எண்ணினாலும் சரி 10வது மனிதன் இருக்கிறானுங்கிற ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால், நீ முதல்லேருந்து என்னாலும் சரி, கடைசியிலேருந்து என்னாலும் சரி, எங்கிட்டிருந்து என்னாலும் 10வது மனிதன் இந்த திருப்பி அஞ்ஞானங்கிறது வராது. 9வது மனிதன் 9 பேர் இருக்கிறாங்கிறது வரவே வராது. அதே மாதிரி ஏற்கனவே 10வது மனிதன் இருந்தான்ங்கிற ஞானமும் போகாது. அது பரோட்ச ஞானம். அதுபோல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிறகு பிரம்மன் விஷயத்திலையும் அதே மாதிரி எப்படி பிரம்மன் இருக்கிறது என்ற ஞானம் வருகிறதுன்னு சொன்னால், 10வது மனிதன் விஷயத்தில் யாரோ ஒரு பெரியவர் 10வது மனிதன் இறக்கவில்லைன்னு சொல்லி அவனுக்கு அந்த அறிவை புகட்டினார். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லும் பொழுது அது நீயே இருக்கிறேன்னு சொல்லி ஊர் காய்ச்சிட்டார். நம்ம விஷயத்துக்கு அப்படியே வந்தோம்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மன் இருக்கிறது அப்படிங்கிறது உபனிஷதங்களில் சத்தாகவே இருக்கிறது. பிரம்மன் இந்த உலகத்தை படைத்து காத்து அளித்த ஒரு பரம்பொருள் தத்துவம், எப்பொழுதும் அழியாத ஒரு தத்துவமாக இருக்கிறதுன்னு சொல்லி முதல்ல நம்மளுக்கு உபதேசம் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ இருக்கிறார் நம்ம நம்பிடுறோம். அது என்ன வாக்கியம்? அவாந்தர வாக்கியம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் இந்த சிருஷ்டிக்கு முன்பும் இருந்தார், இந்த சிருஷ்டியை காத்து கொண்டு இருப்பவரும் அவர்தான், சிருஷ்டி ஒடுங்குவதும் அவரிடம்தான் அப்படின்னு சொல்லி கடவுளை அறிமுகப்படுத்துது அந்த பரம்பொருள் தத்துவத்தை. அப்போ நம்மளுக்கு ஒரு அவாந்தர வாக்கியம், கடவுள் ஒரு தத்துவம் ஏதோ இருக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம நம்புகிறோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்த வார்த்தை அதே உபனிஷத்தை என்ன சொல்ல? தத்துவமசி, அதுவே நீ அப்படின்றது கட்டாக்கிட்டு எங்கே கொண்டு வாய்க்குது பாருங்கள். முதல்ல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அது சத்தாக இருக்குது, அழியாத தத்துவமாக இருக்குது. அப்படி பரோட்ச ஞானம், ஆமாம் இருக்குது, அவர் தான் படைத்தார், அவர் தான் காத்தார், அவர் தான் அழிக்கிறார். உடனே என்ன பண்ணுது? அப்படியே கொண்டு போய் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, இந்த வார்த்தை மகா வாக்கியத்தை சொல்லி அதுவே நீயாக இருக்கிறாய் என்று ஞானத்தை புகட்டுகிறது இந்த வேதாந்தம். இந்த வார்த்தையே ஞானத்தை கொடுத்துருமா? அப்படிங்கும் பொழுது அடுத்து என்ன சொல்கிறாரு? அந்த ஞானம் எப்படி அதை விசாரம் பண்ணணும். 10வது மனிதன் விஷயத்துலேயே விசாரம், அது பின்னாடி சொல்ல போகிறார். அதை முதல்ல சொன்னார். சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த தத்துவமசிங்கிற வார்த்தையில் நான் தான் அந்த பரம்பொருள் தத்துவமாக இருக்கேங்கிற அறிவு ஒருவனுக்கு வந்துவிட்டால், எப்படி 10வது மனிதனாக நான் தான் இருக்கின்றேன் ஒரு ஞானம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அந்த ஞானம் எப்படி போகாதோ, அப்படி அந்த கடவுளுக்கு ஆதாரமான தத்துவமும் எனக்குள் இருக்கின்ற ஆதாரமான தத்துவமும் ஒரே தத்துவம் அப்படிங்கிற ஞானம் வந்துவிட்டால் அது என்றும் போகாது அப்படிங்கிற கருத்தை நம்ம 62வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். நீ திருப்பி இந்த ஞானம் வந்த பிறகு திருப்பி சிருஷ்டியை பற்றி வேதம் சொல்லுது, கடவுள் படைச்சார், காத்தார், அழிக்கிறாருன்னு. அப்போ அது வேறு இது வேறு நம்ம நினைப்போம்னா அப்படிலாம் நினைக்க மாட்டோம். நீ திருப்பி ஆரம்பத்துலேருந்து வேதத்தை படித்தாலும் சரி, உபனிஷத்தை முதலேருந்து படித்தாலும் சரி, இந்த உபனிஷத்தை படித்து முடிச்சிட்டீங்க, இன்னொரு புதுசாக ஒரு உபனிஷத்து, அங்கே முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ நானே கடவுளாக இருக்கிறேங்கிற ஞானம் போயிடுமான்னு போகாது. அது இருக்கும். இது முதல்ல இதுவும் இருக்குது, இது இருக்குது, ஆனால் ஆதாரமான தத்துவம் அதுக்கு எனக்கு ஒன்றுங்கிற அறிவு என்றைக்கும் போகாதுங்கிற கருத்தை நம்ம 62 வரைக்கும் பார்த்து முடித்தோம். கண்டிப்பாக மாறவே மாறாது, அது எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த 63வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வேதாந்தம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இந்த தத்துவத்தை புகட்டுவதற்கு உபனிஷதங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முதலில் கடவுள் இருக்கிறார் என்று ஒரு பரோட்ச ஞானத்தை புகட்டித்தான் பிறகு அபரோக்ஷ ஞானத்தை புகட்டுகிறது. அதற்கு உதாரணமாக நிறைய உபனிஷத் கொட்டேஷனை கொடுக்குறார்.
நாமெல்லாம் நிறையா உபனிஷத் படிக்கலை, புதுசாக வந்திருப்போம். சில பேர் படிச்சிருக்கலாம். ஆனால் இதில் அந்த எந்த இடத்துல சொல்லியிருக்குங்கிறத மட்டும் இங்கே கோட் பண்ணுறார். நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் படிச்சிருந்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே இப்போ நிறையா பிருகதாரண்ய உபனிஷத் படிச்சிருக்கலாம். தைத்திரி எடுத்துக்கிறாரு, சாந்தோக்கியம் எடுத்துக்கிறாரு, நிறைய உபனிஷத் எடுத்து கொட்டேஷன் சொல்ல போகிறார் இவர். இங்கே இந்த 63வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விதவிதமான உதாரணங்களை கொடுக்கும்போது தைத்திரிய உபனிஷத்தில் பிருகுவல்லியில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறார். தைத்திரிய உபனிஷத் பிருகுவல்லி உதாரணம். அங்கேயும் இப்படித்தான் ஞானத்தை புகட்டுது. ஒரு தத்துவம் இருக்குது, அந்த தத்துவம் தான் நீங்கிற ஞானத்தை புகட்டுது. அது எப்படி புகட்டுதுங்கிறது அழகாக கொண்டு போக போகிறார். அங்கே என்னன்னா, முதல்ல சீக்ஷாவல்லின்னு ஒரு வள்ளி இருக்குது தைத்திரியத்தில். அதில் இந்த தியானம் பண்ணுறது, உபாசனை, பண்புகளை பற்றியெல்லாம் சொல்லும். பிறகு பிரம்மவல்லியில் பிரம்ம விசாரத்தை சொல்கிறார். பிரம்மவல்லியில் 3வது வள்ளி பிருகுவல்லி. அங்கே தைத்திரிய உபனிஷத்தில் அந்த பிருகுவல்லியில் வருண முனிவரினுடைய மகன் பிருகு. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன் தந்தைகிட்ட போய் இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு கேட்குறார். யார்? பிருகுங்கிறவர். அவர் குரு யார்? அவருடைய அப்பாவே குரு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவே மகன் குரு நிறையா இருக்கும். வருண முனிவரனுடைய மகன் பிருகு அவர் அப்பாட்ட போய் எனக்கு ஆத்ம ஞானத்தை பற்றி உபதேசியுங்கள்னு கேட்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தின்னு ஆரம்பிக்கிறாருங்க. கடவுளை அறிமுகப்படுத்துகிறார். இவர் கேட்குறது ஆத்ம தத்துவத்தை பற்றி கேட்குறாரு. அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, கடவுள் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தின்னு அது அறிமுகமாகுது. அதாவது இந்த சிருஷ்டிகள் அனைத்தும் எதனிடமிருந்து தோன்றி எதனிடம் நிலை பெற்று எதனிடம் ஒடுங்குகின்றதோ அப்படின்னு மட்டும் ஒரு விடுகதை மாதிரி ஆரம்பிக்கிறார். அது எதுன்னு சொல்லலை. எதுன்னு சொல்லாமல் எதிலிருந்து இவையெல்லாம் உற்பத்தியானதோ, எதில் இவையெல்லாம் காக்கப்படுகிறதோ, எதனால் இவையெல்லாம் உற்பத்தியானதோ, எதனால் இவையெல்லாம் காக்கப்படுகிறதோ, எதில் இவையெல்லாம் ஒடுங்குகின்றதோ அதை நீ அறிவாயாகன்ட்டார். விடுகதை மாதிரி. எப்படி சொல்கிறாரு பாருங்க. சிருஷ்டியை பற்றி பரோட்ச ஞானத்தை கொடுக்குறாரு அவர். ஏதோ ஒரு தத்துவம் இருக்குப்பா, அது அந்த இதெல்லாம் படைச்சது அதுதான், காக்கிறது அதுதான், அழிக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லி அதை நீ முதல் தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கு? எதுன்னு சொல்லாமல், அது எங்கே இருக்குன்னு சொல்லாமல் முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். பிரம்ம தத்துவத்தை சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஈஸ்வரன் பிரம்மன் என்ற ஞானத்தை அங்கே சொல்கிறார். பிறகு என்ன பண்ணுவார்னா, பஞ்சகோஷத்தை எடுத்துகிட்டு விசாரத்தை ஆரம்பிப்பாருங்க. இந்த பஞ்சகோஷமெல்லாம் நம்ம தத்துவ போதம், விவேக சூடாமணி, பல நூல்கள் இதிலே வந்திருக்கு. பஞ்சதசிலேயே பஞ்சமகா பூத விவேகம், பஞ்சகோஷ விவேகம் சொல்லி 3வது அத்தியாயத்தில் எல்லாம் பிரித்து படிச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்குது. 5 கோஷத்தை எடுத்து ஒவ்வொரு கோஷமாக இது பிரம்ம நிலை நிரூபணம் பண்ணுறது. இப்படி இந்த கோஷத்தை எடுத்து என்ன பண்ண போகிறார், இங்கே விசாரம் பண்ண போகிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, இந்த பஞ்சகோஷ விவேகத்தை அங்கே ஆரம்பிப்பார். அன்னமய கோஷம்தான் பிரம்மன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கோஷ விவகாரத்தை ஆரம்பிக்கிறார். நீ எங்கே இது எதுலேருந்து தோன்றுச்சுன்னு சொல்லி அதை எங்கே வைப்பார்னா, நீ பஞ்சகோஷத்தில் நீ அன்னமய கோஷத்தை பாரு அப்படிங்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணுறாரு, அதுவே அன்னமய கோஷம்னு அந்த உடம்பு, இந்த சரீரம்னே ஆத்மாவாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன பண்ணுறான்னு சொன்னால், அது இருக்க முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அங்கே அந்த விசாரம் பெருசாக அவர் நம்ம அதெல்லாம் இங்கே விளக்கலை. இவர் உதாரணம் மட்டும் சொல்கிறார். சொல்லி என்ன பண்ணுவார்னா, பிறகு ஆராய்ச்சி பண்ணுறார். எப்படி இந்த உடம்பு ஆத்மாவாக இருக்க முடியும்? உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, அது மட்டும் அழியுது. மாறிக்கிட்டே இருக்குன்னா மாறாத ஒரு தத்துவம் இருக்கும். அப்போ இதுவாக இருக்க முடியாது. பிறகு பிராணமய கோஷமாக இருக்குமா? பிறகு பிராணன்னு மாறுது இப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் இப்படியே கொண்டு கடைசியில் ஆனந்தமய கோஷத்துக்கு ஆனந்தமயமும் ஆத்மாவல்ல, ஆனந்த ஸ்வரூபமே ஆத்மான்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவார். எப்படி கொண்டு வருவார் பாருங்கள். அங்கே இப்படித்தான் உபதேசம் போகும்.
எதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அது நீதேன்னு சொல்லும் பொழுது, நீ அது எங்கே இருக்குன்னு சொல்லும்போது உன் கோஷத்தில் பாரு, உன்னுடைய அன்னமய கோஷத்தை பாரு, பிராணமய கோஷத்தை பாருன்னு அங்கே சொல்லுவார். அது இன்னும் இந்த இதே இந்த பின்னாடி நடத்தாத ஸ்லோகத்திலே விளக்குறாரு. இப்படி பஞ்சகோஷத்தை படிப்படியாக விசாரம் பண்ணி நீக்கி அந்த ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே வரும் பொழுது அதற்கும் ஆதாரமான ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மனே நான் என்று பிருகு முனிவர் புரிந்து கொள்கின்றார் அப்படின்னு அங்கே வருது. இதனுடைய விசாரம் என்னன்னா, பரோட்ச ஞானத்தை பெற்ற பிறகுதான் அபரோக்ஷ ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறது எல்லா உபனிஷத்திலும் வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு உபனிஷத்தாக சொல்லப்படுற. இங்கே தைத்திரியம் பிருகுவள்ளியில் பிருகு முனிவருக்கு இப்படித்தான் உபதேசம் பண்ணார்னு சொல்லி சொல்கிறார். அதான் அந்த முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, அந்த உபனிஷத்தில் இங்கே விளக்கலை. ஏன்னா ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் பல கிளாஸ் எடுக்கணும். அந்த கொட்டேஷன் மட்டும் சொல்கிறார் இங்கே. ஜன்மாதி காரணத் வாக்கிய லக்ஷணேன, முதல் வரி. ஜன்மாதி, ஜன்மம் முதலிய, ஜன்மம் முதலிய என்ன, சிருஷ்டி முதலியன, சிருஷ்டி ஸ்திதி லயம், இவற்றிற்கெல்லாம் காரணமாக கொண்ட லட்சணத்தை உடைய வாக்கியங்கள் இருக்கிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தி என்ற வாக்கியங்கள் அந்த எங்கள் தைத்திரிய உபனிஷத்தில் அந்த பிருகுவள்ளி அந்த இதில் வருது. அது இந்த வாக்கியத்தின் மூலமாக பிருகு புரா, முன்பு பிருகு மகரிஷியானவர், எப்போ ஆரம்பத்தில் பிருகு மகரிஷியானவர் என்ன பண்ணார், இந்த வாக்கியத்தை முதல்ல கேட்டுக்கிட்டு பரோக்ஷியேன கிரகித்வா, அந்த பிரம்மத்தை பரோட்சமாக கிரகித்து கொண்டார். அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது, பிரம்மன் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த தத்துவம் சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்று பிருகு மகரிஷியானவர் இந்த வாக்கியத்தின் மூலமாக அதை பரோட்சமாக புரிந்து கொண்டார். அது தான்னு முதல்ல புரிஞ்சுக்கிறல. பிறகு என்ன பண்ணாராம், பிறகு எப்படி இந்த ஞானம் கிடைக்குதான், அத விசாராத், ரெண்டாவது விரலில் சொல்கிறார். பரோட்சியேன கிரகித்வா, பரோட்சமாக கிரகித்து கொண்டு அத விசாராத், பிறகு விசாரம் செய்தார். அந்த விசாரம் செஞ்சு என்ன பண்ணாராம், வியக்திம் ஐக்ஷத, வியக்திம்னா அந்த பிரம்மனே ஆத்மாவாக இருப்பதாக அறிந்து கொண்டார். ஐக்ஷதனா உணர்ந்து கொண்டார், அறிந்து கொண்டார். வியக்திம் சொன்னால் விசேஷமாக அபரோக்ஷமாக அது தானாக இருப்பதால் எப்போ உணர்ந்து கொண்டார், அத விசாராத்தாண்ட, விசாரத்திற்கு பிறகு. அங்கே பஞ்சோகோஷ விசாரம் நடக்குது. அங்கே நடந்து அந்த உபனிஷத்து படி, இங்கே உபனிஷத் ஷார்ட்டாக கோட் பண்ணிட்டு மட்டும் போகிறார். ஒவ்வொரு கோஷமாக பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாரு, அது நான் என்று அங்கே யார் புரிஞ்சுக்கிட்டார், இந்த பிருகு மகரிஷியானவர் புரிந்து கொண்டார். அதனால் இங்கே என்ன வருதுன்னு சொன்னால், இதில் ஒரு பூர்வபக்ஷம் வரும். எப்படின்னா, இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, முதல்ல பிரம்மன் இருக்குன்னு ஒரு அவாந்தர வாக்கியம் ஒரு பரோட்ச ஞானத்துக்கு வருது. பிறகு ஏற்கனவே சொன்னீங்க 61வது ஸ்லோகத்தில் மகா வாக்கியத்தினால தான் அவனுக்கு அபரோக்ஷ ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லி, இங்கே மகா வாக்கியத்திலாம் அவர் சொல்லவே இல்லையே. அவர் எப்படி சொல்லாமல் இந்த கோஷத்தை வச்சு விசாரம் பண்ணி அறிஞ்சு கொண்டார்னு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. ஏன்னா நீதான் பிரம்மன்கிற வார்த்தை இங்கே வரலையே, அவர் அதை சொல்லவே இல்லையே. அவர் என்ன பண்ணார், விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லும்போது அன்னமய கோஷத்தை பாருன்னு சொல்லிட்டு போயிடறாருங்க. அதை சொல்ல போகிறாருங்க, நேரடியாக சொல்லலை. ஏற்கனவே என்ன சொன்னார், பிரம்மன் இருக்குன்னு சொல்லி அந்த பிரம்மனாகவே நீ இருக்கிறாருங்கிற மகா வாக்கியம் சொல்லித்தான் நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே மகா வாக்கியமே இந்த உபனிஷத்தில் வரலையே, பிருகுவள்ளியில் வரல. அப்போ எப்படி வரும்னு சொன்னோன்னா, சில நேரம் அந்த வாக்கியம் மட்டும் மகா வாக்கியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறணும். தத்துவமசி அயம் பிரம்மாஸ்மாங்கிறது மட்டும் இல்லை, அந்த வாக்கியமே இல்லாமல் மகா வாக்கியத்தை மாறி சில வார்த்தைகள் சொன்னாலே அது மகா வாக்கியத்தை ஈக்குவல் தான். சில நேரம் மகா வாக்கியம் சொல்லாமல் இருந்தால் நல்லதும்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் புத்தி வேலை செய்யணும் மகா வாக்கியத்துக்கு. ஏன்னு சொன்னால், நீ தான் பிரம்மன்னு முதல்ல ஒரு வாக்கிய தத்துவமசின்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மன் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த பிரம்மன் நீ தான் நேரடியாக சொல்லியாச்சுன்னா அங்கே ஒரு விசாரம் என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, டக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறான். பின்னாடி வருது ஒரு இதே உபனிஷத் வாக்கியத்தில் ஒன்று, அசுரர்கள்லாம் இப்படி சொன்னவொன்னு தப்பாக புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீ நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், உடம்புதே நாமன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காமா இல்லையா. அப்போ நீதேன் பிரம்மன் சொன்னோன்னு என்ன நினைப்பான், அப்போ நம்ம உடம்புதேன் பிரம்மன் போயிடுவோம் பேசாமல்.
புரியுதுங்களா? அப்படி தப்பு அங்கே என்ன அவன் பாகத்தியாக லட்சணம் பண்ணுறான். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான்கிறதுல 3 அம்சம் இருக்குது, அதில் கடவுளுங்கிறதுல இந்த அம்சம் இருக்குது, அதில் எதெல்லாம் நீக்கிட்டு ஆதாரமான தத்துவம்னே ஒன்றுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிற வாக்கியத்தை சொன்ன உடனே தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சில நேரங்கள் அந்த வாக்கியம் சொல்லாமல் இருக்கிறது கூட நல்லது. இங்கே வேறு ரூபத்தில் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அன்னமய கோஷத்தில் இருக்கும்போதோ பிராணமய கோஷத்தில் இருக்கும்போதோ நீதே பிரம்மம்னு சொன்னோம்னா தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் இங்கே சொல்லி இருக்கிறார். அதனால் இவன் கோஷ விசாரத்தில் போய் ஆனந்தமய கோஷத்தில் போய் அவன் அங்கே வரைக்கும் போனோம்னு அதுக்கு பிறகு நிறைவாயிருது. அதுக்கு பிறகு விசாரம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அப்போ அதுவே நான் சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி அங்கே வருது. அங்கே சொல்லாவிட்டாலும் அதற்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி விட்டார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். எப்படி இந்த மகா வாக்கியம் சொல்லாமலே மகா வாக்கியத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்கிறாருங்கிறத அடுத்தும் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதல்ல பரோட்ச ஞானம், பிறகு கோஷ விசாரத்தின் மூலமாக அவன் தான் பிரம்மன்கிற அந்த அபரோக்ஷ ஞானத்தை அடைகிறான்கிற கருத்து பிருகு வள்ளியின் மூலமாக சொல்கிறார். இதே இன்னொன்று அடுத்து விளக்க போகிறார். இதே பிருகு வள்ளியில் அவர் எப்படி சொன்னாருங்கிறத அது பின்னாடி பார்ப்பாங்க. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஜன்மாதி, ஜன்மம் முதலியவற்றுக்கு, இந்த முதலியவற்றுன்னு சேர்த்துக்கணும். ஜன்மம்னா சிருஷ்டி, சிருஷ்டி ஸ்திதி லயம், முதலியன்னு சேர்த்தா அதையும் சேர்த்துக்கணும். ஜன்மம் முதலியவற்றிற்கு காரணத்து, காரணமாயிருக்கும் தன்மை என்று வாக்கிய லட்சணேன, அந்த காரணமாய் இருக்கும் தன்மை என்ற வாக்கியத்தின் லட்சணத்தினால். என்ன வாக்கியம் நீங்கள் சொல்லலை, ஏன்னா அந்த பிருகு மகரிஷியை சொல்கிறதுனால தைத்திரியம்லாம் படிச்சுட்டு நம்ம வந்திருக்கோம்னு அவர் சொல்லிட்டு போகிறார். இங்கே பஞ்சதீஷ் வரும்போதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு அந்த பிருகு மகரிஷி வார்த்தையை சொன்னாலே தைத்திரிய மனுஷன் பிருகு வள்ளி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்காக சொல்கிறார். அப்போ ஜன்மாதி காரணத் வாக்கிய லட்சணேனன்னா, ஜன்மம் முதலியவற்றுக்கு காரணமாயிருக்கும் தன்மை என்ற வாக்கியத்தின் லட்சணத்தினால் பிருகு புறா, பிருகு மகரிஷியானவர், புறான்னா முன்னால், முதலில். ரெண்டாவது வரி பரோக்ஷியேன, பரோட்சமாக, கிரகித், கிரகித் கிரகித்துன்னு சொன்னால் கிரகித்வாத, கிரகித்வாதன்னா கிரகித்வாத, கிரகித்துன்னா கிரகித்து கொண்டு, தெரிந்து கொண்டு. அதை பிரித்தோம்னா அத விசாராத், பிறகு விசாரம் செய்ததினால். எப்படி விசாரம்னு இங்கே சொல்லலை, அங்கே பார்த்தோம்னா பஞ்சகோஷ விசாரம் நடக்கும் அங்கே. ஏன்னா அப்படி விசாரம் செய்ததினால் வியக்திம், விசேஷமாக அபரோக்ஷமாக அந்த பிரம்மன் ஆத்மாவாக இருப்பதாக ஐக்ஷத புரிந்து கொண்டார். இங்கே தைத்திரிய உபனிஷத் பிருகுவல்லி உதாரணத்தை இங்கே கோட் பண்ணுறாரு. பிரம்மன் தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் என்பது பரோட்ச ஞானம். பிறகு விசாரத்தின் மூலமாக அவன் அபரோக்ஷ ஞானத்தை அடைகிறான்கிற கருத்து பிருகுவல்லியில் தைத்திரிய உபனிஷத் சொல்லியிருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ முதல்ல பரோட்ச ஞானம், ரெண்டாவது அபரோக்ஷ ஞானம். என்ன புரியுதா புரியலையா பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பி 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 கேட்கணும். வரும் பின்னாடி சொல்ல போகிறார். இதுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா பதில் மாதிரி இங்கே அடுத்த சொல்லுவாங்க வருது. 64 படிக்கலாம். யத்யபி த்வமசீத் யத்ர வாக்கியம் நோச்சே பிரகோபிதாம் ததாப்யன்னம் பிரணாமிதி விசாரிய ஸ்தல முக்தவான். யத்யபி த்வமசீத் யத்ர வாக்கியம் நோச்சே பிரகோபிதாம் ததாப்யன்னம் பிராணமிதி விசாரிய ஸ்தல முக்தவான். அந்த பிருகுவல்லியில் நீதான் பிரம்மன்கிற வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா மகா வாக்கியம் வரலையேங்கிற சந்தேகம் வரலாம்ங்கிறதுக்காக இங்கே அதுக்கு அந்த பூர்வபக்ஷத்துக்கு இங்கே பதில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சுலோகத்தில் பூர்வபக்ஷம் அல்ல, ஆனால் அந்த பிருகுவல்லியில் அப்படி ஒரு வேளை தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் வரலையே, அவாந்தர வாக்கியம் மட்டும்தான் வந்துச்சு, விசாரம் பண்ணி அவன் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறீங்கிற.
மகா வாக்கியம் இல்லாமல் எப்படி அவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும், அபரோக்ஷ ஞானத்தை அடைய முடியுங்கிற ஒரு கேள்வி பூர்வபக்ஷி கேட்டால் அது நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறார். அதாவது உண்மையிலேயே அங்கே அந்த வார்த்தை சொல்லவில்லை. என்ன சொல்கிறாருன்னா, நேரடியாக பிருகுவின் தந்தை சிருஷ்டி சிதை காரணம் பிரம்மன்னு சொல்லி இந்த பிரம்மனாக நீ இருக்கிறாங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அங்கே அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதை சொல்கிறார் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, யத்யபி துவமசி, நீ அதுவாக இருக்கிறாயின்னு இப்படி ஒரு வார்த்தையை அத்திர வாக்கியம்னா ந ஓச்சே பிருகோபிதா, நேரடியாக பிருகுவின் பிருகுக்கு குருவாக இருக்கின்ற தந்தை அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. நேரடியாக நீ பிரம்மனாக இருக்கிறேங்கிற அந்த மகா வாக்கியத்தை அவர் சொல்லவே இல்லை. அந்த வாக்கியத்தை சொல்லாமல் சொல்லாவிட்டாலும் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு அது பதில் சொல்கிறாருங்க. அதாவது நீதான் பிரம்மனாக இருக்கிறாயின்னு வார்த்தையை அவர் சொல்லலை. ஆனால் சிருஷ்டி ஸ்திதி காரணம் பிரம்மன்னு மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரம்மன் இருக்கிற இடம் எங்கே அப்படிங்கிறத கோட் பண்ணிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து சொல்கிறார், அந்த பிரம்மனை நீ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு விசாரம் செய்யக்கூடிய எங்கே போய் நீ பார்க்கணும்னு சொல்லி அடுத்த வரையில் சொல்கிறார் அழகாக. ரெண்டாவது வரையில் ததா அபி, அப்படி அந்த வாக்கியத்தை சொல்லாவிட்டாலும், அப்படி இருந்த போதிலும் நீதான் அந்த பிரம்மன் என்ற வாக்கியத்தை நேரடியாக குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசிக்காமல் இருந்த போதிலும் அன்னம் பிராணம் இதி, அன்னம் பிராணன் என்று விசாரஸ்ய ஸ்தலம் புக்வான், விசாரம் செய்கின்ற இடத்தை உருவாக்கி விட்டார், உருவாக்கி இருக்கின்றார். அங்கே என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? அதாவது விசார ஸ்தலம்னா உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணார், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்லி பிரம்மன் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, அந்த பிரம்மன் எது இந்த சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார்னு சொல்லிட்டார், விடுகதை மாதிரி சொல்லிட்டார். எதனால் இவையெல்லாம் உற்பத்தியானதோன்னு சொல்லிட்டு அது எங்கேன்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இருக்கிற இடம் அன்னமயம் பிராணமயம் தேடி பாருன்ட்டார். புரியுதுங்களா? அது நீதான்னு சொல்லாமல் அந்த விசாரம் பண்ணக்கூடிய ஸ்தலத்தை கோட் பண்ணி விட்டார் அவர். அதுவே ஒரு பெரிய மகா வாக்கியம் சொல்கிறார். அதாவது எதக அப்படின்னா எதனால் அப்படிங்கிறதுக்கு விடுகதை மாதிரி சொல்லிட்டார். எதனால் இதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இவன் போய் என்ன செய்யலாம், நீ சொர்க்கத்தில் போய் தோடு, எதனால் இதெல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னா, இல்லைப்பா நீ அந்த எது உற்பத்தி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறணும்னா நேராக சிவலோகம் போ, அங்கே சிவபெருமான் உட்காந்துருப்பார், அவரை பார்த்து தெரிஞ்சுக்க. இல்லை நீ வைகுண்டத்துக்கு போ, இல்லை பிரம்மலோகம் போன்னு சொல்லாமல் அப்படி தானே சொல்லியிருக்கணும். அதாவது இதெல்லாம் யார் உற்பத்தி பண்ணாரோன்னு சொல்லிட்டார். அப்போ கடவுள் உற்பத்தினா கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்குறான்னு வச்சுக்கங்களேன். கடவுள் எங்கே இருக்காருன்னா நீ சொர்க்கத்தில் போய் தேடு, பிரம்மலோகத்தில் போய் தேடு, அப்படித்தானே சொல்லியிருக்கணும் அவர். இல்லை வைகுண்டத்தில் போய் தேடுன்னு சொல்லியிருக்கணும். இவர் என்ன பண்ணிவிட்டார், அங்கே தான் மகா வாக்கியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ தேட வேண்டிய இடம் அன்னமயம் பிராணமயம்ட்டார். உன்னுடைய அன்னமய கோஷத்துலேயும் பிராணமய கோஷத்துலேயும் போய் பாருப்பான்ட்டார்னா உங்ககிட்டதே இருக்காருன்னு சொல்லிவிட்டார். நீ தான் பிரம்மன்னு சொல்லாமல் நீ அதை விசாரம் செய்ய வேண்டிய இடம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் சொன்ன உடனே அவன் எங்கே போவான், சொர்க்கத்துக்கு போய் தேட போவானா, வெளியே போய் தேட போவான். இங்கேயும் சொல்லியிருக்காரு, அப்போ இங்கே என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறாங்க விசாரத்தை. புரியுதுங்களா? அப்படி தான் அங்கே உபதேசம் போகுதாங்க, ஸ்டெப் பை அழகாக கொண்டு போகிறார். தேட வேண்டிய இடம் வேறு லோகமெல்லாம் கிடையாதுப்பா. இந்த இதெல்லாம் படைத்த கடவுள் யாருன்னு சொல்லிக்க பிரம்மன் சொன்னால் எதிலிருந்து படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்கு, பிராண அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தில் போய் பாரு. தேட வேண்டிய ஸ்தலம், நீ விசாரம் செய்ய வேண்டிய ஸ்தலம் அன்ன பிராணமயன்ட்ட. அது முதலில் என்னன்னா, நீ அன்னமயத்தை விசாரம் பண்ணு, பிராணமயத்தை விசாரம் பண்ணு, பிறகு என்ன 5 கோஷம் இருக்குது, பிறகு மனோமயம் இருக்குது, பிறகு விஞ்ஞானமயம் இருக்குது, பிறகு ஆனந்தமயம் இருக்குது. அங்கே போயாச்சுன்னு சொன்னால் நீ தெரிஞ்சுக்கிறவப்பா நீ தான் பிரம்மன் சொல்லி அது விசாரம் பண்ணுற இடத்தை அவர் சொல்லிவிட்டார், விசாரிய ஸ்தலத்தை சொல்லிவிட்டார். இந்த வாக்கியமே மகா வாக்கியமாக மாறிவிடுகின்றது. புரியுதா?
நேரடியாக நீ பிரம்மன் சொல்லாமல் நீ அந்த பிரம்மன் இருக்கிற இடம் எங்கே, உன் இருக்கக்கூடிய அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தை விசாரம் பண்ணி பாரு, அப்போ தெரியும்ட்டார். புரியுதுங்களா? வெளியே இல்லை, உனக்குள் தான் இருக்குன்னு சொல்லிட்டார் அவர். ஒவ்வொரு கோஷமாக விசாரம் பண்ணி அதுவா இதுவான்னு சொல்ல நீ போய் பாரு, அப்போ உனக்கு தெரியும். நேரடியாக நீதான் அது. தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை அவர் சொல்லாவிட்டாலும் கூட, தத்துன்னு அது அந்த பிரம்மன், அந்த பிரம்மன் தான் நீ என்று சொல்லாவிட்டாலும் கூட தத்பதத்தை அறிமுகப்படுத்திட்டார். அதுதான் சிருஷ்டி காரணம்னு சொல்லிட்டார். அதுதான் நீன்னு சொல்லலை. நான் இப்படி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிவிட்டு அது நீன்னு சொல்லாமல் அது இருக்கு தேட வேண்டிய இடம் உன் அன்னமய பிராணமய கோஷம்ட்டார். எங்கே தேடி போய் பார்க்கணும், உனக்குள்ளே தேடிப்பார். இதுவே மகா வாக்கியமாக அமைந்து விட்டதுங்கிறார். ரமண மகரிஷிட்ட ஒரு மகான் வந்து சொன்னாராம். அவர் ரொம்ப அப்படியே ஏக்கத்தில் அலையும் போது, நீ தேடுறது உன்கிட்ட தான் இருக்குன்னாராம். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு மகா வாக்கியமாக ஆகிப்போச்சான். நீ தேட வேண்டிய இடம் உங்ககிட்ட தேடு, நீ எங்கே தேடுறையோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இந்த தத்துவமசின்னு சமஸ்கிருத வாக்கியத்தில் சொன்னாத்தே மகா வாக்கியங்கிறது அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? ஏதோ ஒரு வார்த்தை, அந்த அர்த்தத்தில் எந்த வார்த்தை சொன்னாலும் அது மகா வாக்கியம்தான். அந்த அர்த்தத்தில் சமஸ்கிருத வார்த்தையை சொன்னாத்தே மகா வாக்கியம்னு அர்த்தம் கிடையாது. அந்த மீனிங்கில் மற்ற இவர்கிட்ட என்ன சொல்கிறார், நீ தேட வேண்டிய இடம் நீ தான் மோன்ட்ட தான் பறக்குன்ட்டார். தேடுவது தான் அதுன்னார். யார்? ரமண மகரிஷ்ட. அவர் தத்துவமசின்னா சொன்னார், அதெல்லாம் சொல்லலை. தமிழில் ஒரு நீ தேடுற இடமே அதுதான்ப்பா, நீ தான்ப்பா தேட வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி அந்த அர்த்தத்தில் எந்த வாக்கியத்தை சொன்னாலும் அது மகா வாக்கியம். இங்கே என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் அது. அது எங்கே இருக்குது? உன் அன்னமய பிராணமயத்தில் தேடி பாருட்டார். புரியுதுங்களா? இதுவே மகா வாக்கியம் தான். தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார், அன்னமயத்தை விசாரம் பண்ணி பிராணமயத்தை விசாரம் பண்ணி மனோமயம் விஞ்ஞானமயத்தை விசாரம் பண்ணி கடைசியில் புரிந்து கொண்டார். அப்போ இந்த வார்த்தையே மகா வாக்கியமாக அமைகிறது. இதே கருத்து அடுத்த சுலோகத்தில் விளக்குறார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விளக்குறார். இதை இந்த கருத்து மேலும் விளக்கிட்டு பிறகு அடுத்து வேற ஒரு உபனிஷத்து கொட்டேஷன் கொடுக்க போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யத்யபி துவம் அசித் யத்ர வாக்கியம். யத்யபி இப்படி, துவம் அசி அதாவது நீ இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்ற வாக்கியத்தை அத்திர வாக்கியம் இருக்குது. வாக்கியத்தை அத்திர இங்கே இந்த பிருகுவல்லியில், இந்த உபனிஷத்தில் பிருகுவல்லியில் பிருகோ பிதா குருவாக இருக்கின்ற பிருகுவின் தந்தை நோச்சே ந ஓச்சே சொல்லவில்லை. மகா வாக்கியத்தை பிருகு மகரிஷியுடைய அப்பா வந்து சொல்லவே இல்லை. ததா அபி அப்படியே சொல்லாவிட்டாலும், ததா அபி இந்த ததா அபி அன்னம், அதை ததாப்பியன்னம் இருக்குது. ததா அபி அப்படி சொல்லாமல் போனாலும் கூட அன்னம் பிராணம் இதி, அன்னம் பிராணன் என்று விசாரிய ஸ்தலம் விசாரம் செய்கின்ற இடத்தை உக்துவான் சொன்னார். நேரடியாக மகா வாக்கியத்தை சொல்லலை. எது சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதை எங்கே நீ தேடி பார்க்கணும், அன்னம் பிராணமயத்தில் தேடிப்பார்னு விசாரம் பண்ணி பார்க்க வேண்டிய இடத்த சொல்லிட்டாரு. அதுவே அங்கு மகா வாக்கியமாக அமைந்து விட்டது. புரியுதா? என்னமோ மாதிரி இருக்கா? என்ன வேதாந்தம் இப்போ ஜோக்கு கடிக்காமல் போய்கிட்டே இருக்கேன். ஆமாம், அதான் அதனால் முக்கியம். பிருகுவின் தந்தையான குரு தத்துவமசி என்ற மகா வாக்கிய உபதேசத்தை செய்யவில்லை. ஆனால் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற தத்துவம் தேட வேண்டிய இடம், விசாரம் செய்ய வேண்டிய இடம் உன்னுடைய அன்னமயம் பிராணமயம் என்று அந்த இடத்தை குறிப்பிட்டு விட்டது மகா வாக்கியமாக அமைந்து விட்டது. அதன் மூலமாக அவர் பிருகுவானவர் தத்துவத்தை புரிந்து கொண்டார். பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞானத்தை அடைந்து விட்டாருங்கிறார். அது அடுத்த ஸ்லோகத்திலையும் இன்னும் விரிவாக விளக்குறார். ஸ்லோகத்தை படிக்கலாம். 65. அன்ன பிராணாதி கோஷேஷு சுவிச்சாரிய புனః ஆனந்த வியக்தி மீக்ஷித்வா
பிரம்ம லக்ஷ்மாப்ய யுஜத் அன்ன பிராணாதி கோஷேஷு சுவிச்சாரிய புனః ஆனந்த வியக்தி மீக்ஷித்வா பிரம்ம லக்ஷ்மாப்ய யுஜத். சென்ற ஸ்லோகத்தில் மகா வாக்கியத்தை சொல்லாட்டாலும் மகா வாக்கியத்துக்கு ஈக்குவலாக வேறு அந்த விசாரம் பண்ணுற ஸ்தலத்தை சொல்லிட்டார். இங்கே அந்த இடத்துல எப்படி விசாரம் செய்யுங்கிறத சொல்கிறார். அந்த இடத்துல போய் எந்த இடத்துல விசாரம் பண்ண சொல்லிட்டார். அங்கே அந்த அன்னம் பிராணம் நீ விசாரம் பண்ணுற இடம்னு சொல்லிட்டார். அங்கே சும்மா எப்படி விசாரம் பண்ணுறதுங்கிறதுக்கு அது சில அடிப்படை கருத்துக்களை சொல்கிறார். இங்கே ஸ்லோகத்துக்கு நேரடியாக போயிட்டு அப்படி பார்க்கலாம். அன்ன பிராணாதி கோஷேஷு, அன்னம் பிராணன் முதலிய கோஷங்களில். இங்கே முதலியன்னு சொல்லியாச்சுன்னா மிச்சம் 3 கோஷத்தை சேர்த்துக்கணும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த உடம்பு 5ஆக பிரிக்கிறோம். அந்த 5 கோஷங்களில் சுவிச்சாரிய, விசாரியம்னா விசாரம் செய்து, சுவிச்சாரியன் என்ன மிக தெளிவாக விசாரம் செய்து, சும்மா ஏனாதோனாலும் விசாரம் பண்ணுறதில்ல, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புத்தியை தீட்டி மிக தெளிவாக விசாரம் செய்து. ஒரு நாளைக்கு வந்து கிளாஸில் கேட்டு இப்படி விசாரம் பண்ணால் புரிஞ்சிருமானா புரியாது சொல்கிறார். புனகன்ட்டார் அடுத்த வார்த்தை. என்ன பண்ணுறாரு? புனக, மீண்டும் மீண்டும். இந்த விஷயம் அப்படித்தான். ஒரு தடவை கேட்டால் புரியாது, 2 தடவை கேட்டால் புரியாது, புரியலைன்ட்டு போயிட்டால் உட்காந்தே கிடக்க வேண்டியதான். கீழே விழுந்து குழந்தை நடக்க முடியலைன்னு விழுந்துருச்சுன்னு எந்திரிக்க முடியலையே விழுந்துட்டேன்னு இருந்தால் விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கிடத்து நடக்க பழகவே பழகாது. திருப்பி முயற்சி பண்ணணும். புரியலைன்னாலும் புரிகிறது வரைக்கும் மீண்டும் மீண்டும். அடுத்த அழகாக வார்த்தை விசாரமும் எப்படி பண்ணணுங்கிறாரு. சுவிச்சாரியன்ட்டார். தெளிவாக விசாரம் பண்ண, சும்மா எண்ணத்தையே கேட்டேன் போனேன்னு இல்லாமல் நல்ல புத்தியை தீட்டி ஆராய்ச்சி பண்ணி. வேதாந்தமெல்லாம் புத்திக்கு ரொம்ப வேலை, மற்றதெல்லாம் சாதாரணமாக போயிடலாம். இது வந்து ரொம்ப புத்தியை தீட்டணும், விசாரம் செய்து. அது ஒரு நாள் பண்ணால் பத்தாது. புனகங்கிறார் அடுத்தவர். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கோஷமாக எடுத்துக்கொண்டு இந்த கோஷம் பிரம்மனாக இருக்க முடியுமா என்று ஆராய்ச்சி பண்ணி, பிறகு அதில் இருக்க தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி எல்லாம் பார்க்கணும். இது சிருஷ்டி ஸ்திதி லயம்னு சொல்லியிருக்கிறாரு. அன்னமயம் எப்படி இருக்க முடியும்னு பார்த்து அதில் என்ன தோஷம் இருக்குன்னு அந்த தோஷத்தெல்லாம் விசாரம் பண்ணி அந்த தோஷத்தை வச்சு அதை நீக்கிறணும். முதல்ல இது இருக்க முடியாதுன்னு சொல்லி நீக்கி, பிறகு பிராணமயத்தை எடுத்து பிராணமயம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதில் இருக்க தோஷத்தெல்லாம், எல்லாத்துலையும் தோஷம் இருக்குது. உடம்புல தோஷம் இருக்குது, பிராணனில் தோஷம் இருக்குது, மனோமயத்தில் தோஷம் இருக்குது, ஆனந்தமயத்தில் போய் அதுலேயும் ஒரு தோஷம் இருக்கும். அப்புறம் அதையும் நீக்கின பிறகு இந்த ஞானம் வரும். அதனால் எல்லாமே ஒன்றை சார்ந்து தான் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு கோஷமாக எடுத்துக்கொண்டு இந்த உடம்பை எடுத்து, உடம்பு எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? இந்த சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அழிகிறது. ஒவ்வொரு சரீரம் அழிகிறதையும் பார்க்குறோம். இந்த சரீரம் அழிஞ்சு போகும். அழிகிற ஒன்று எப்படி அழியாத தத்துவத்திற்கு ஆதாரமாக இருக்க முடியும் என்று ஆராய்ச்சி பண்ணி அந்த தோஷத்தை நீக்கி, அப்போ இது இருக்க முடியாது உள்ள பிராண தத்துவம் இருக்கு. மூச்சு நின்று போச்சுன்னா உடம்பு அழிஞ்சு போது மூச்சு தான் ஆத்மாவாக இருக்கணும், அதுவும் இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒவ்வொன்றா அங்கே போகுது. நிறையா ஆனந்தமய வரைக்கும் போய் பிறகு ஆனந்தமயமும் இல்லை, ஆனந்தமயத்திற்கு ஆதாரமாக இருக்க ஆனந்த ஸ்வரூபமே ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு தோஷமாக நீக்கணும். தோஷ தரிசனம் பண்டித லட்சணம்பாங்க. நீ தோஷத்தெல்லாம் பார்க்காது, நல்லதை மட்டும் பார்க்கறது இங்கே கிடையாது. இங்கே வேதாந்தத்தில் என்னென்னா இங்கே தோஷ தரிசனம். இந்த தோஷ தரிசனத்தில் வைராக்கியம் வரும். வைராக்கியத்தை தோஷம், ஒரு சுகந்தர பொருளை பார்த்து அதில் என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்த்தா தான் வைராக்கியம் வரும். அதே மாதிரி தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது உண்மையாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அது உண்மை இல்லைங்கிறதுக்கு அதில் என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்த்தா தான் அந்த பொய்யை நீக்க முடியும். இப்படி தோஷத்தை பார்த்து நீக்கிக்கொண்டே வந்து, தோஷம் தெரியலைன்னு வச்சுக்க நீக்க முடியாது. தோஷம் தெரியலைன்னா வைராக்கியம் வராது. ஒரு பொருள் அது தோஷம் இருக்காதுன்னு தெரிஞ்சாதான் அது இல்லைன்னு நீக்க முடியும். இல்லாட்டி எப்படி நீக்க முடியும்? அப்போ தோஷ தரிசனத்தினால் நீக்கி அதை சுவிச்சாரியன்ட்டார். சுவிச்சாரியன்னா அதில் இருக்க தோஷத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி விசாரம் பண்ணுவது.
நன்கு தெளிவாக விசாரம் செய்வது. இந்த ப்ரூஃப் ரீடிங் இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு இந்த நான் பப்ளிகேஷன்லாம் வச்சுருந்தேன். ப்ரூஃப் ரீடிங் பெரிய ஒரு இது. நீங்கள் அந்த ப்ரூஃப் ரீடிங் படிக்காமல் ஒருத்தர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எழுத்து தப்பு நிறையா இருக்கும், கண்ணில் படாது. இந்த ப்ரூஃப் ரீடர் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க எத்தனை எழுத்து. எங்கள் சாமி சரியான ப்ரூஃப் ரீடர். நான் எல்லா ப்ரூஃப் பார்த்து வேதனையில் போய் சாமி 2 தடவை பார்த்துட்டேன் அவன் கொடுப்பேன். டக்குன்னு பார்த்தோன்னு தப்பு கரெக்டாக சொல்லுவார். அவர் கரெக்டாக கண்ணில் ஓடும் எங்கள் சாமிக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவார். இந்த ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையிலெல்லாம் 8 ப்ரூஃப் ரீடர் இருப்பாங்களாம். ஒருத்தர் பார்த்து பிறகு தப்பு இருக்குது. இந்த கண்ணில் தோஷம் படுறது கஷ்டம். நான் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் ஒரு எழுத்துப்பிள்ளை இருந்துச்சு, என் கூட ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ். அவர் நல்லா ப்ரூஃப் ரீடர். தெய்வத்தின் குரலாம் ப்ரூஃப் பார்த்தவரெலாம் அவர் தான். எனக்கு பப்ளிகேஷனில் இருந்தார். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் ஒரு எழுத்துப்பிள்ளை இருந்துச்சு. டிக்ஷனரியில் எழுத்துப்பிள்ளை இருந்தால் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்போ இது என்ன பார்த்தோம் அப்போ தான் சொல்கிறார், பாருங்கள் இந்த ப்ரூஃப் ரீடிங்கில் இதில் தப்பு இருக்குது, எப்படி ப்ரூஃப் படிப்பாங்களாம்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேஜ் எல்லாம் முடித்து பார்த்து போட்டுருவானா, இதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா உனக்கு $1000 அப்படி அனௌன்ஸ். அப்போ எல்லாம் கண்ணில் போட்டு விலைக்கு பார்ப்போம். அப்படி பார்த்தாலும் ஒரு தப்பு இருக்கு பாருங்கன்னாரு. ப்ரூஃப் ரீடிங் அது. அது மாதிரி தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு கண்டுபிடிச்சி தெளிவாக நீக்கினா இது பிரம்மன் அல்ல, இது பிரம்மனாக இருக்க முடியாது, இதுதான் தத்துவம், இது பொய்யான தத்துவமாகத்தான் இருக்க முடியும், இதுதான் உண்மையாக இருக்க முடியும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி குறையை கண்டுபிடிச்சு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா ஆனந்த வியக்திம் ஈக்ஷித்வா, ஆனந்த வியக்தியை அறிந்து 2வது வரியில் சொல்கிறார். அதாவது தன்னை ஆனந்த ஸ்வரூபமாக அறிந்துங்கிறார். கடைசியில் எங்கே போய் நிற்கிது இந்த விசாரம்? ஆனந்தத்தில் போய் நிற்கும். தன்னை ஆனந்த ஸ்வரூபமாக அறிந்து, ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி ஆனந்த ஸ்வரூபமாகவே அறிகின்றான். இந்த ஆனந்தத்தை 3ஆக பிரிப்போம். பிரிய, மோத, பிரமோத, விருத்தின்னு சொல்லி. ஆனந்தமய கோஷத்தில் 3 இருக்குது நம்மளுக்கு. இந்த ஆனந்தமய கோஷங்கிறது ஸ்வரூபானந்தத்திலிருந்து வரக்கூடியது. பிரியன்னு சொன்னால் ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்க்குறோன்னு வச்சுங்க, பார்த்த உடனே அதில் ஒரு சுகம் கிடைக்குது, அதுக்கு பேர் பிரிய ஆனந்தம். இன்னொன்று அதை பார்த்தா போதுமா, கையில் கிடைக்கணுமா இல்லையா, கையில் வாங்கினோன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கு பேர் மோத ஆனந்தம்னு பேர். குழந்தை சாக்லேட்டை பார்க்குது, பார்த்தோன்னு அப்பா வாங்கி கொடுங்கன்னு ஒரு சந்தோஷம், கையில் வாங்கி கொடுத்தோன்னு அப்போயும் ஒரு சந்தோஷம் வந்துடும், கையில் கிடச்சாச்சு. அதில் பிறகு திருப்பி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம், அதுக்கு பேர் பிரமோத விருத்தி. இந்த 3 விதமான விருத்தியுமே எங்கே வருதுன்னா மனசில் தான் வருது. இந்த ஆனந்தமெல்லாம் பிரிய, மோத, பிரமோத விருத்தியெல்லாம் விருத்தியில் வர்றது, எண்ணத்தில் வர்றது. அந்த எண்ணத்துலேருந்து துக்கமும் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எண்ணத்துலேருந்து இந்த சுகமும் வருது. ஆனால் அந்த ஸ்வரூப ஆனந்தத்தில் துக்கம் கிடையாது, அது ஆனந்த ஸ்வரூபம். இந்த எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, பொருளிலேயோ விஷயத்திலேயோ சுகம் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அந்த பொருளில் ஏற்றி நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம். ஒரு பொருளை பார்த்தவொன்னே சுகம் கிடைக்குது ஒருத்தனுக்கு, அதே பொருளை பார்த்தவொன்னே எனக்கு வேணான்னு தூக்கி போடுறான், அவனுக்கு எரிச்சலாக இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ பொருளில் சுகம் இருக்கா? பார்த்த உடனே இவனுக்கு சுகம் வருது. இவனுக்கு பார்க்குற விருத்தியில் ஒரு சுகம், அவனுக்கு பார்க்குற விருத்திலே துக்கம் வந்துடுது. அப்போ அந்த பொருளில் சுகம் கிடையாது. இவனுக்குள்ளே இருக்க சுகத்தை அங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுறான், அவன் ரெஃப்ளெக்ட் பண்ணலை. உள்ளுக்குள்ளே நம்மளுடைய சொரூபமே ஆனந்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு விஷயமும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொரூப ஆனந்தத்தில் டெய்லி போகிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த பொருளையும் நாம் அனுபவிக்கலை, விஷய சுகம் ஒன்றும் கூட கிடையாது. ஆனால் எந்திரிச்சுன்னு நிம்மதியாக தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன். என்ன எல்லாத்துலேயும் இதா எனக்கு இது கிடைச்சதுனால சந்தோஷமாக அனுபவித்தேன், அப்படி சந்தோஷமாக சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்கிறான். இங்கே நிம்மதியாக தூங்கினேன், அப்படியே திருப்தியாக தூங்கினேன். ஒன்றுலையுமே இல்லாமல் திருப்தி எப்படி கிடச்சிது? அங்கே சொரூபத்துக்குள்ளே போகிறோம் நம்ம, ஒரு விருத்தியும் இல்லை. நம்மளுடைய சொரூபத்துக்குள்ளே போயிட்டு திரும்புகிறோம். நம்ம டெய்லி போயிட்டு வர்றோம், ஈஸ்வரனில் போய் ஐக்கியமாகறோம். இதில் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம
அது மாண்டூக்கிய உபநிஷத்து இந்த இதை பற்றி சாமி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தார். அன்றைக்கி கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள் ரூமில் கவிஞர் ஒருத்தர் தங்கியிருப்பார், சினிமா பாடலாம் எழுதுகிறவர். அவர் நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் இப்போ எழுதிக்கிட்டு இருப்பார். கட்டுரை எழுதுவார், இதெல்லாம் எழுதுவார், சினிமா பாடலாம் எழுதுவார். காலையில் கொஞ்சம் லேட்டாக தூங்குவார். நான் எழுப்பி விட்டேன். அன்றைக்கி முதல் நாள் நைட்டு நம்ம ஈஸ்வரனோட ஐக்கியமாகி ஆனந்தத்தில் போய் திரும்பி வரணும்னு படிச்சிருக்கோம். ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கு, ஆனந்தத்தில் கடவுளோட ஐக்கியமாக உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் எழுப்புற சொல்கிறார். அதை படித்த முதல் நாள் நைட்டு படித்தது ஆனந்த விருத்தி. இங்கே சொரூப ஆனந்தம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நெருப்பு இருக்குது பார்த்தீங்க. இப்போ சாதாரண ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எது இருக்குது, குழம்பு இருக்குது, அதில் காயெல்லாம் எடுத்து போடுறோம், கொதிக்குது. என்ன சூடாக இருக்குன்னா அந்த குழம்பு சூடாக இருந்துச்சு, அதனால் காய் சுடுதுங்கிறோம். அதுக்கு எப்படி சூடு வந்துச்சு? பாத்திரம் சூடாக இருந்துச்சு, சூடு. பாத்திரத்துக்கு எப்படி சூடு வந்துச்சு? நெருப்பு சூடாக இருந்துச்சு, அதனால் பாத்திரம் சூடு. நெருப்புக்கு எப்படி சூடு வந்துச்சுன்னு என்ன சொல்லுவான்? நெருப்புனாலே சூடு தான். அந்த சூடு பாத்திரத்தில் ஏற்றி, தண்ணியில் ஏற்றி, பிற காய்கறியில் ஏற்றி வருதுங்க. அது மாதிரி ஆனந்த ஸ்வரூபம் ஒவ்வொரு கோஷத்துலையும் ஏற்றி அங்கே பொருளுக்கு போய் பார்க்குறது ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். நம்முடைய ஸ்வரூபானந்தம் அங்கே நம்ம உள்ளே இருந்து அங்கே போனாத்தான் அங்கே ஆனந்தம் நமக்கு வரும். இங்கேருந்து ஆனந்த பாவம் அங்கே வராது. அப்படி ஸ்வரூபானந்தத்தை புரிந்து கொள்கின்றான். இங்கு ஆனந்தமாக வீற்றிருக்கின்ற ஈக்ஷித்துவா அறிந்து, நான் தான் அறிய வேண்டிய ஜகத்திற்கு காரணமான ஈஸ்வரன் என்று அறிந்து, பிரம்ம லக்ஷ்மா அபி அயுயுஜத்து, பிரம்ம லட்சணத்தையும் சேர்த்து கொண்டார். தான் ஆனந்த ஸ்வரூபம்னு சேர்த்து அதுதான் பிரம்மம்னு சேர்த்துக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டாராம். பிறகு கடைசியில் எங்கே போனார்? நீதேன்னு சொல்லிட்டார். அது தன்னுடைய ஆனந்த ஸ்வரூபம்னு புரிஞ்சிட்டு அதுவும் பிரம்மனும் ஒன்று என்று சேர்த்து அங்கு புரிந்து கொள்கின்றார். தன்னை ஆனந்தமாக அறிந்து தன்னுடைய ஆனந்தத்தில் பிரம்ம லட்சணத்தையும் சேர்த்து, பிரம்ம லட்சணம் என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம். சத்துனா இருத்தல், சித்துனா இருக்கிறேன் என்பதை அறிதல், அது பூரணமாக நிறைவாக ஆனந்தமாக இருத்தல், அதுதான் பிரம்ம லட்சணம். அதுவே நான் இருக்கிறேன் என்பதும் தெரிகிறது, இருக்கிறேன் என்பதை உணர்கின்றேன், அந்த உணர்வு நிறைவாக பூரணமாக ஆனந்தமாக இருக்கிறது என்பதை உணர்கின்றேன். நானும் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுவும் சச்சிதானந்த ஸ்வரூபம், இரண்டும் ஒன்று என்று பிருகுவானவர் புரிந்து கொண்டார். இப்படி புரிஞ்சுக்கிறாராம். பரோட்ச ஞானத்தை அடைஞ்சு அபரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சு அவர் புரிஞ்சுக்கிட்டார். எங்களுக்கு புரியலையே சாமி. புனக மீண்டும் மீண்டும் சுவிச்சாரிய நன்கு விசாரம் செய்தால் புரியும். என்ன சொல்கிறாரு? தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை உபதேசம் செய்யாவிட்டாலும் என்ன சொல்லிட்டாருங்க? அந்த இடத்த சொல்லி அதுக்கு உண்டான ஸ்தலத்தை சொல்லி அப்படி விசாரம் செஞ்சால் புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டாரு. அப்படி புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத இங்கே விளக்கியிருக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அன்ன பிராணாதி, அன்னம் பிராணன் முதலிய, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் முதலிய கோஷேஷு கோஷங்களில் கடைசி வார்த்தை புனக மீண்டும் மீண்டும், அதுக்கு முதல் வார்த்தை சுவிச்சாரிய மிக தெளிவாக விசாரம் செய்து, அன்னம் பிராணன் முதலிய கோஷங்களில் மீண்டும் மீண்டும் மிக தெளிவாக விசாரத்தை செய்து அப்படின்ட்டார் முதல் வரியில். அன்னம் பிராணன் இந்த உடம்பை 5 பிரிக்கலாம், 3 பிரிப்போம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் சொல்லிட்டு அந்த 3 சரீரத்தை 5 கோஷமாக பிரிக்கிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு. அப்படி இந்த ஆனந்த கோஷங்களில் மீண்டும் மீண்டும் நன்கு விசாரத்தை செய்து, சுவிச்சாரிய மிக தெளிவாக விசாரம் செய்து, 2வது வரி ஆனந்த தன்னை ஆனந்த சுரூபமாக வியக்திம் விசேஷமாக அபரோக்ஷமாக ஈக்ஷித்துவா அறிந்து கொண்டு, அறிஞ்சிட்டு என்ன செய்கிறார்? அடுத்து பிரம்ம லக்ஷ்மா அபி, பிரம்ம லக்ஷ்மா அபின்னா தன்னுடைய ஆனந்தத்தில் பிரம்ம லட்சணத்தையும் அயுயுஜத் சேர்த்து கொண்டார். தன்னையும் பிரம்மனையும் ஐக்கியமாக்கி அங்கே புரிந்து கொண்டார். அவர் மகா வாக்கியத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறல. அங்கே தந்தை என்ன சொல்லிட்டாரு? சிருஷ்டி ஸ்திதியில் காரணம் பிரம்மன்னு சொல்லி, எது இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி, அது தேட வேண்டிய இடம் விசாரம் பண்ண வேண்டிய இடம் நம்முடைய
அன்னமய பிராணமய முதலிய கோஷங்களில் போய் நீ விசாரம் புயின்னு சொல்லி இவர் அதை ஒவ்வொன்றா எடுத்து மீண்டும் மீண்டும் நன்கு தெளிவாக விசாரத்தை செய்து தான் ஆனந்த சொரூபம் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய ஆனந்த சொரூபம் பிரம்மனுடைய ஆனந்தம் ஒன்று என்பதையும் புரிந்து கொண்டு இரண்டையும் இணைத்து அவர் பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தார். நம்மளும் என்ன பண்ணணும்? பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோக்ஷ ஞானத்தை அடையணும். அடையலைன்னா புனப்புனக சுவிச்சாரிய, மீண்டும் மீண்டும் தெளிவாக விசாரம் செய்ய வேண்டும். அதனால் என்ன பண்ணால் திருப்பி திருப்பி கிளாஸுக்கு வரணும். என்ன சாமி நாங்கள் கட்டடிக்கலாம்னு பார்க்குறோம், இப்போ கிளாஸுக்கு வர சொல்கிறீங்க, வந்தால் தான் இதெல்லாம் புரியும் சொல்லி இங்கே திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாரு அதை சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னா, தைத்திரிய உபநிஷத்தில் இதே உபநிஷத்தில் பிரம்மவல்லி இருக்குது, அங்கேயும் முதல்ல பரோட்ச ஞானத்தை சொல்லுவார். பரோட்ச ஞானத்தை சொல்லி பிறகு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சூத்திர வாக்கியம் ஒரே வார்த்தையில் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம் தான். சச்சிதானந்தத்தை சத்தியம் ஆனந்தம் பிரம்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பார். அங்கே பிரம்மம்னா என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லி அதுதான் நீன்னு சொல்ல போகிறார். அங்கேயும் ஸ்வரூப லட்சணத்தை சொல்லி பிறகு அந்த பிரம்மத்தை அறிபவன் பரத்தை அறிகிறான்னு சொல்லி அந்த தைத்திரிய உபநிஷத்தில் அந்த விசாரமெல்லாம் தெளிவாக போகும். அதை என்ன பண்ணுறாரு, அடுத்த ஸ்லோகத்தில் அதை சொல்லி அந்த விசாரத்தை செய்ய போகிறாரு. நம்ம அதை தைத்திரிய உபநிஷத் விசாரத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.